எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச். ஒரு பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் கருணக்கிழங்கு வந்துட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி கீரை தான் சமைக்க போகிறோம். நம்மளோட சிறுகீரை அடுத்த பேட்ச் வளர்ந்து வந்துருச்சு. அவங்கள தான் அறுவடை பண்ணி சுத்தப்படுத்தி அலசி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி கீரை பருப்பு போட்டு தான் செய்ய போகிறோம். ஆனால் எப்போதும் போல் கூட்டு கிடையாது. இன்றைக்கி சிறுகீரை கடையல். ஆனால் இந்த சிறுகீரையோடு சேர்த்து ஒரு புடி வல்லாரைக்கீரையும் ஒரு புடி வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த 2 கீரையும் நான் ஏதாவது கீரை செய்யும் போது அதோடு சேர்த்து தான் செய்வேனே தவிர தனியாக சமைச்சது கிடையாது. இப்போ கீரைக்கு நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, காரத்துக்கு மிளகாய் எல்லாமே போட்டு அது கூடவே கீரையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கீரை கடையல் ரெடி ஆகிடும். இன்னொரு பக்கம் நம்ம கருணக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீரை பருப்பு போட்டு தான் கடைய போகிறோம். கீரைக்கு காரமாக ஒரு சைட் டிஷ். கருணக்கிழங்குன்றதுனால அது கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினா தான், இல்லைனா லெமன் புழிஞ்சிக்கலாம். ஸோ புளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அவ்வளோதான். இந்த மசாலாவை ரெடி பண்ணி அதில் நம்ம கருணக்கிழங்கை பரட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு பக்கம் கீரை கடையலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கீரையை இந்த சட்டியில் தான் போட்டு கடைய போகிறோம். இந்த சட்டிக்கு பேர் கல் சட்டி. உள்ளே குட்டி குட்டி குட்டியாக கல் தான் புதைச்சிருக்கும். அது கூடவே நம்ம உப்பையும் போட்டு நல்லா மற்ற வச்சுக்கணும். இந்த டைம்லேயே உப்பு போட்டால் நம்ம கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீரை வேக வச்ச தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி வெறும் கீரையை மட்டும் போட்டு நல்லா இப்படி ஒரு சுற்று அப்படி ஒரு சுற்றுன்னு கடைஞ்சோம்னா கீரை ஈஸியாக மஞ்சிரும். அது கூடவே மசஞ்ச கீரையில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் கலந்துக்கலாம். அதையும் போட்டு 2 சுற்று கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் கீரை கடையல், சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கருணக்கிழங்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கீரை கூட்டு தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கடையல் நான் சட்டியில் தான் கடைஞ்சிருக்கேன், மிக்சிலெலாம் போட மாட்டேன். ஸோ இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். வெறும் பூண்டு நசுக்கி போட்டு காய்ந்த மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கீரை கடையலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக என்ன, நம்ம சாப்பிடலாம். சாப்பிட வாங்க. மாம்பழம், நம்ம வறுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு, அப்படியே கீரைக்கு இன்னும் கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக ஒரு ஊறுகாய் ஒன்று வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம வடித்து வச்சுருக்க ஒயிட் ரைஸ், அது கூடவே கீரை, நம்மளோட சிறுகீரை, அதில் கொஞ்சமாக, அதாவது அது இருக்க டேஸ்ட்டே வெளியே தெரியாது, வல்லாரையும் கரிசலாங்கண்ணியும் போட்டிருக்கேன். எந்த கீரைக்குமே நெய் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நான் எப்போதுமே கீரைக்கு நெய் போட்டு தான் கொடுப்பேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.